லேண்டில் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் மனுஷங்களே இல்லை, வெறும் குருவிகள் மட்டும்தான் இருக்கு. குருவிகள் மட்டும் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன லேண்ட் இங்கே ஒன்று இருக்கு. இந்த லேண்டு கடல் மட்டம் உயரும் போது தண்ணிக்குள்ள முழுகிறோம். கடல் மட்டம் கொஞ்சம் இறங்கும் போது கண்ணுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குருவிகள்லாம் அதில் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். 20 கிலோமீட்டர் இருக்கும். பக்கத்தில் ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கலான்னு போயிட்டு இருக்கோம். எட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. இடையிலே போகிற வழியிலே இன்ஜின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படியே துடுப்பு போட்டு அப்படியே லிபினை இறங்கி தள்ளிட்டு வாடா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். ஒரு துடுப்பம் ஒன்று இருக்கு. ஒரு துடுப்பத்தை வச்சு அப்படியே துடுப்பு போட்டுட்டு போக வேண்டியதுதான் மக்களே. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி தோணுமான்னு தெரியல. இந்த மாதிரி எக்கட்டான சூழ்நிலையில் போயிட்டு போய் இன்ஜின் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? உனக்கும் தோணுச்சா? சரி மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ரொம்ப நேரமே இருக்கு. ஓகே, பாய். பராபர் கடல்ல பாருங்க, அப்படியே அழகா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, வானத்துல ஒரு நிலம் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, வானத்துல ஒரு சூரியன் இருக்கு. இந்த பக்கம் நேரா போயிட்டே இருந்தீங்கன்னா நடு கடல்ல 2 கப்பல் நிக்குது. கடல் அலைகள் சூப்பரா இருக்கு. வாவ்! இந்த மேடு பள்ளத்துல போகும்போது அப்படியே குதிரையில போற மாதிரி இருக்கு. வாவ், so nice. ஐயோ, போன தண்ணிக்குள்ள விழுந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. என்னால அதை எடுக்கவே முடியாது. அப்படியே 30,000 இன்னும் இஎம்ஐ கட்டல. செல்லு தண்ணிக்குள்ள போச்சுன்னா அவ்வளோதான். ஊதான் சங்க ஊயிட்டு இப்போ நல்லா அலையா இருக்கு. குதிரை வண்டி ஓட்டிட்டு இருக்க மாதிரி கையை பிடிச்சிட்டு இருக்கேன். கயிறை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ மை காட், நல்ல அலை. அப்படியே கீழே இறங்கி ஏறுது. வாவ், நைஸ். ஓகே, பை பாய். இப்போ நம்ம வந்துட்டோம், ஹிமாந்தூருக்கு வந்திருக்கோம். இங்கே இதுதான் பெட்ரோல் பங்க். பார்த்திங்கப்பா, நம்ம ஊர் பெட்ரோல் பங்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஊர் பெட்ரோல் பங்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஏன்னா கொஞ்சம் தலையெல்லாம் சுற்றுற மாதிரி மயக்கமாக வந்துருச்சு ஃப்ரெண்ட். அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல். நீங்கள் வந்து எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த ஐலாண்டு அப்படின்னு கேட்டு. நம்ம வந்து ஹிமாந்து அங்கிட்ட பேர் எழுதியிருக்கு பாருங்கள், அந்த ஐலாண்டை காட்டுறேன் வாங்க. பார்க்கா வண்டி ஓட்டி படிக்கிறதுக்கு லைசன்ஸுக்கா? இது வந்து லைசன்ஸ் வந்து வண்டியை வந்து ஓட்டி பார்த்து கற்றுக்கிறதுக்கு. கண்ணாடி இருக்காம இருக்கியா? இது பார்த்தீங்கன்னா மண்ணு முட்டை. ப்ரோ ओके ओके बराबर तुमना से हेलो से
ஸ்கூலு இங்கே பாருங்க இருக்குது ஸ்கூல் காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஸ்கூலு. இது பார்த்தீங்கன்னா இமாந்தோ ஸ்கூல். இது வந்து பழைய கால கல்வெட்டுப்பா செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு, இவ்வளோ பெரிய பாறையை எடுத்து வச்சுருக்காங்க, கடலுக்குள்ளேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு ஏதோ வரலாறு இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். 1945 43லேருந்து 2021 அப்படின்னு ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தலைப்பாக்கட்டை பார்த்தாலே தெரிய வேணாமாடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த ஐலாண்டுன்னு எல்லாம் கேட்குறீங்க. பார்த்துக்கங்க, இதுதான் நம்ம ஐலாண்டு. ஐ லவ் இமாந்தோ. தெரியுதா? நல்லா தெரியுதா? ஐ லவ் இமாந்தோ. இதுதான் நம்ம ஐலாண்டு. ரொம்ப நாள் கேட்குறீங்க நீங்கள் எந்த ஐலாண்டுன்னு. நம்ம மால்டீவ்ஸில் இருக்க நண்பர்கள் பூரா கேட்குறீங்க, எந்த ஐலாண்டு, நீங்கள் எந்த ஐலாண்டு? ஐ லவ் இமாந்தோ ஐலாண்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஓகேவா? ஹாஸ்பிட்டல் வந்த இடத்துல ஒரு சின்ன விளாக். இங்கே பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்லாம் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. இந்த வெயிட்டிங் ஹாலில் போய்ட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இளைப்பாருவோம். நோ ஸ்மோக்கிங். மாலத்தீவு பயலுகடா கொடூரமாக அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. அழகான வேப்ப மரத்தில் இப்படி ஒரு 4 தூளியை கட்டி போட்டுறாங்க ஃப்ரெண்ட். அழகாக இருக்குது. இந்த தூளியை நம்ம ஊரில் வந்து ட்ரை பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கம்பியை 4 ஸ்கொயர் ஷேப்பில் வளைச்சி அதில் 4 சைடும் கைத்தை கட்டி உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துடுறாங்க. இந்த மாதிரி தூளியை ஊரில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம பசங்க. ஒரே கயிறு மேலே போட்டு கீழே ஒரு 4 பாக்ஸை போட்டாங்க. நம்மலாம் டயரில் கட்டி விளாண்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேப்ப மரத்தில் 4 ஊஞ்சல் தொங்குது. அப்புறம் இங்கே நெட்டாக ஒரு உட்காரத்துக்கு சிட்டிங்கே தினுசாக இருக்குது பாருங்கள். வந்தால் நம்ம பையன் கன்னியாகுமரி பையன் சிட்டிங்கே தினுசாக இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமானவன், ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லப்பற ஸ்டார்டிங். ஓகே பிராண்ட், வெயிட் பண்ணுவோம். இமாந்தோ ஹெல்த் சென்டர். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வேப்ப மரத்து அடியில் நம்மளால் வந்து உட்காந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் நல்லா தூய்மையாக சுத்தமாக இருக்குப்பா. நம்ம ஊர் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்குது. இந்த ஊர் கொடியை பாருங்கள், சூப்பர், வெரி நைஸ், நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு தோரணையாக அழகாக பூஞ்சோலை இருக்குது பாருங்கள், சூப்பராக, குட். ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேருந்து அப்படியே இங்கே வந்தோன்னா இதுனா மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது ப்ரோ. ஆனால் நல்ல ஐலாண்டுப்பா. சின்ன ஐலாண்டாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கிரவுண்டு இருக்குதுப்பா. நல்ல ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு. இங்கே வந்து ஃபுட்பாலை வந்து சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. மேலே ஒரு வித்தியாசமான ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் இங்கே இருக்காடா? கன்னியாகுமரியில் இருக்கா? இது பேர் என்ன? சீமைச்சக்கையான். சீமைச்சக்கை நீங்களாம் சமைச்சிருக்கீங்களா? சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்லாமா? ஓகே மக்களே, சீமைச்சக்கை இருக்குது. இங்கே ஒரு ஷாப்பிங்க்கு வந்தோம். ஷாப்பிங் வந்துட்டு ஒரு சாக்ஸு, ஒரு சாக்லேட்டு இது வாங்கிட்டோம். ஒரு தைலம் ஒன்று வாங்கினோம். வாங்கிட்டு நாங்கள் திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஓகே மக்களே, காக்கா சிரி. இதுதான் மக்களே ஃபார்மசி. இங்கே தான் வந்து மருந்து வாங்கிட்டு இருக்கோம். டாக்டர் எழுதி கொடுத்தாங்க மருந்தை வந்து வாங்கிட்டு. இதுதான் மக்களே சுடுகாடு. இதுதான் செத்து போனவங்களாம் புதைக்கிறதுக்கு இடம் போல், லேண்டு போல் எல்லாத்தையும் புதைச்சி கல் ஊனி வச்சுருக்காங்க பிராண்ட். தெரியுதா?
ஓகே பிரான், நல்ல வண்ணம். பாய். நல்லா இதயம் புசு புசுன்னு கும்முன்னு இருக்கு மக்களே. இமாந்து ஓ இங்கே பார்த்தீங்கன்னா கார் போயிட்டுருக்குங்க. கார் போயிட்டுருக்கு. நமக்கு மெடிக்கலில் ஜாமான் வாங்கிட்டோம் பிராண்ட். குளுக்கோஸ் பவுட்ரு கொடுத்தாங்க. குளுக்கோஸ் பவுடரை வாங்கிட்டு அப்படியே தென்னங்கீத்து வந்திருக்கு பாருங்க மக்களே. தென்னங்கீத்து கூரை பின்னுறதுக்காண்டி தென்னங்கீத்தெல்லாம் வந்திருக்கு. மேற்கூரை பின்னதுக்கு இங்கே இது வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க போல். இங்கே மட்டையெல்லாம் எடுத்து பின்னி இங்கே பாருங்க லோடு மூட்டையெல்லாம் வந்திருக்கு. லோடு 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 மண் லோடு ஜல்லி லோடு எல்லாம் வந்திருக்கு. நம்ம பசங்க இங்கே எந்த ஐலாண்டு? நம்ம இவாந்து ஐலாண்டு பார்த்துக்கிட்டிங்களா? பார்த்தீங்கன்னா இது மணல் ஜல்லியெல்லாம் இந்தோனேசியா. நம்ம ஆள் இந்தோனேசியாங்கிறேன். பெங்கிலாடேஸ் வந்து பசங்க வந்து எல்லாம் அள்ளிகிட்டு இருக்காங்க. துண்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம பசங்களோட துண்டை பார்த்தாலே தலையில் ஒரு முக்காடை போட்டிருப்பாங்க பாரு, வேற மாதிரி. ஹலோ, How are you? குட். பங்களாதேஷ். ஓகே வெரி குட். Are you from? I am from India, தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஓகே பாய். வேலையை பாருங்க. கேமனாசே பாலவாசே பாத் காய்ஸே. ஓகே, டீ குடிச்சிங்களா? டீ குடிக்கடா, முதல்ல போயிடலாம். டீ குடிக்கடா. ஓகே பிராண்ட். எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவார். சிங்கத்தை சாத்திட்டாயடா. பார்த்தாச்சு மக்களே. பார்த்து இன்னும் எவ்வளோ தரையா வந்தாச்சா பாருங்க. உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்க. நம்ம போற இடம் போட்டு ஐலாண்டு, நம்ம தங்கி இருக்கிற ரூமு வந்துருச்சான்னு பார்ப்போம். போட்டு ஒரு பாறை, நம்ம தங்கி இருக்கிற ரூமு. அப்படியே தண்ணி அப்படியே சாரெல்லாம் மூஞ்சில் அடிச்சிட்டு இருக்கு மக்களே. அப்படியே படுத்து தூங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஐலாண்டு வந்துடும். பாவம்ப்பா, கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்களோட நிலமெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ தான் உணர்றது. ஐயப்பா, ஒரே தலைவலி. ஆனால் இந்த பாலத்தில் போகும்போது சூப்பராக இருக்கு பார்க்கல. அந்த மேடு பள்ளத்தில் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு போனால் செம்மையாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.